ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஐதர் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆகிற டைமில் கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது, கொஞ்சமாக இஞ்சி இவ்வளவும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதுதான் உங்களோட அந்த மசாலா. இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஆட் பண்ணி கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது எல்லாமே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பொன்னிறமாகும். இதில் ஒரு பே லீஃப், பட்டை, ஏலக்காய், வரமிளகா, கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஓரளவுக்கு மீடியம் பண்ணிவிட்டு இந்த அரைப்பை நல்லா குக் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் இஞ்சி இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் இடையில கிண்டி கொடுத்து குக் பண்ணுங்கள். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ தேவையான அளவு உப்பும் நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் நல்லா வெளியே வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்க இந்த பேஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே குக் பண்ணிடுங்க. ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா திக்காகிற வரைக்கும். ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸும் நான் ஊற்றினேன். அது அந்த சாதத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சைட்லேயே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி சாதத்தை போட்டு கிளறினீங்கன்னா கொத்தமல்லி சாதம் ரெடி. இதோட ஃபுல் ரெசிபி yummy tummy aarthi.com.